பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக ரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அலங்கார வாசல் தேவாலயத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய எம்பெருமான் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் நம்மளை நிரப்புவாராக. இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் அறிவையும் கர்த்தர்தாமே கட்டளிட்டு வழிநடத்துவாராக. இந்த நாளிலே தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயா 58:11 வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்ப. கரங்களை தட்டி எத்தனை பேரு தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் விளையிறப்ப கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவரட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறது. அப்போ என்னன்னா, நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவரு, நம்மளை திருப்தியாக்குகிறவர் ஆண்டவரு, பலவீனப்படுத்துறவன் பிசாசு. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம ஜெபிப்போம், எவ்வளவு போராடும், சில காரியம் நமக்கு நினைச்சது மாதிரி நம்ம கை கூடலன்னா பிசாசானம் பக்கத்துல உக்காந்து சொல்லுவான் பாரு. சில காரியம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. கடவுளுடைய கிருபை நம்மளை விட்டு தூரம் போற மாதிரி எவ்வளோ நன்மை செய்தார் ஆண்டவர். அதனாலதான் ஆராதனை வேலை சொன்னோம், அவரை பிரிக்கிற எந்த விதமான ஆசீர்வாதமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல சபிக்கப்பட்டு போவாதா. இயேசுவின் நாமத்தினால அதை கொடுத்துட்டு உள்ளத்தை போராட வைப்பான் பிசாசான. ஒரு வியாதியை கொடுப்பான், ஒரு தலைவலியை கொடுப்பான், ஒரு கால்வலியை கொடுப்பான், ஒரு வயிற்று வலியை கொடுப்பான், ஒரு பிரச்சனையை கொடுப்பான், ஒரு கடனை கொடுப்பான், தேவையை கொடு சொல்லுவான். ஆண்டு எல்லாம் அது சரியாவலன்னா முறுமுறுப்போம். நம்ம மனுஷன் தானே. அப்பொழுதுதான் தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே பலவீன நேரத்திலே தேவன் நம்மளை பலப்படுத்துகிறார். எப்படி? வேத வசனங்களினால். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சான காலங்களும் ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திருப்தி ஆக்கும்படி தேவனுடைய கிருபையினாலே நாம விடுதன்னா எப்படிப்பட்ட நிலைமையிலையும் அவரை நம்ம ஆராதிக்கணும், தூரம் போகக்கூடாது. நிச்சயமாக தேவன் நம்மளை வழிநடத்த ஒரு வல்லவரா இருக்கிறார். மாற்று கருத்து ஒண்ணு இல்லை. வாசிக்கலாம். நாகும் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், நாகும் பக்கம் 1081. நாகும் தேவ சமூகத்துல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. நாகும் இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவனுடைய மகா பெரிய கருவினாலே நாகும் திரு சொல்றார். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தடி. இது கடவுள் வைத்த நுகத்தடி இல்ல, ஆண்டோரு கொடுக்கிற பாடு இல்ல, இது அவன் உனக்கு கொடுக்கிற பாடு. அவன்னா யாருன்னா, ஆண்டவருக்கு எதிரி, நமக்கு எதிரி பிசாசானவன், வஞ்சிக்கிறவன், மோசம் போக்குறவன், பொல்லாத சத்துரு உன்னை வஞ்சித்து நயவஞ்சகமா ஏதோதோ காரியத்துல உன்னை படுகொலிக்கு கொண்டு போவதற்காக உன்னை நயங்காட்டி உன்னை அசைத்து கையசித்து உன்னை அழைக்கிறான். நுகத்தடி அப்படின்னா, நுகம் என்பது வேதனை, பலு. அவன் எவன்? தேவ கிருபையினால் இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல கட்டுகளை அறுக்கிற தேவன் தேவ சமூகத்துல? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நுகம் என்பது
நுகத்தடி. நுகத்தடின்னா ஏறு ஓட்டுற மாடு, 2 மாடு இருக்கும், கலப்பை வச்சு ஏறு ஓட்டுவாங்க விவசாயிங்க. அந்த 2 மாட்டுக்கு இடையில, அந்த மாட்டுக்கு இந்தபடி இடையில வைக்கிறாங்க ஒரு கொம்பு, அது பேரு தான் நுகத்தடி. அந்த நுகத்தடி என்ன பண்ணுவாங்கன்னா பூட்டுவாங்காயின்னு பேரு அதுக்கு. அந்த பூட்டுவாங்கயரோட அந்த மாட்டுக்கு கயித்துல போட்டு பூட்டுவாங்கற அந்த கலப்பையோட அந்த இதோட கட்டிடுவாங்க, நுகத்தடியோட ஏறு ஓட்டுவாங்க. அது இப்படி அப்படியும் ஓட முடியாது, கழுத்து அறுக்கப்படும். நுகத்தடி. குற்றவாளிகளுக்கு கையிலே போடுவது சங்கிலி. தூக்கு தண்டனை கைதிகளுக்கு போடுவது தூக்கு கயிறு. எத்தனையோ பிற பாடுகளிலே சிக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அது கட்டப்பட்டிருக்குது. அது ஆண்டவர் செய்ததல்ல, பிசாசு செய்தது. வஞ்சிக்கிற ஆவி. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நான் அதை அறுத்து போடுறேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அதை அறுத்து போடுறேன், அதை அறுத்து போடுறேன். அவன் வைத்த நுகத்தடி இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்பட்டு தேவ சமூகத்துல நீ சாட்சி சொல்ல தேவன் உனக்கு உதவி, எனக்கு உதவி செய்வாராக. அவன் வைக்கிற நுகத்தடி உன் பிள்ளைங்க மூலமா நுகத்தடி வச்சு உன்னை பலவீனப்படுத்த வருவான். உன் கணவன் மூலமா நுகத்தடி வச்சு பொல்லாத ஆவி உன் பலவீனத்தை, உன் குடும்பத்தை சண்டை போட வைக்க வருவான். ஊழிய பாதையில ஊழியக்கான பலவீனப்படுத்த பொல்லாத ஆவி வைத்த நுகத்தடி வருவான். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உனக்கு விரோதமா விசுவாசிகள் உனக்கே போராட்டத்தை கொடுக்கும். நுகத்தடி அவன் வச்சது, அது மூலம் உனக்கு போராட்டம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வைத்த நுகத்தடியே நான் அறுத்து போடுவேன். ஏன்னா அவரை தடுக்க ஒருவரால முடியாது. அவரை தடுக்க யாரால முடியுமா? இயேசுவின் நாமத்தினால. செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, செய்தியை பாருங்க. நோவா எந்த காலத்தில் நடந்த சம்பவம்? பலாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நடத்தப்பட்டதான சம்பவம். நோவா ஆண்டவர் பேசுறார். நோவா, மனுஷனுடைய அக்கிரமம் என்னுடைய தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன், ஜலத்தால் அழிக்க போறேன். நீ எனக்கு ஒரு கப்பலை கட்டணும் நோவா. நீளம் இவ்வளோ, அகலம் இவ்வளோ, உயரம் இவ்வளோ, இங்க ஜன்னலவை, இங்க வாசலவை. எப்படி தேவன் எல்லா கோப்பேர் மரத்தால, என் தேவனுடைய மகா பெரிய கருவனால ஒரு மரத்தை கப்பலை செய்யணும் நோவா. அந்த மரத்தின் பேரு கோப்பேர் மரம் என்று சொல்லி தேவன் பேசுறார். நோவா கப்பலை செய்தார். சொன்ன நேரத்திலே மழை வருது. 600 வருஷம் பிரசவம் என்றார் நோவா. ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படல. மழை வந்தது. நோவாவும் ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்டதான மிருக ஜீவன்கள் எல்லாம் கப்பலுக்குள்ள பிரவேசிக்கிறது. ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது தேவ பிள்ளைகளே. என்னடா, ஆண்டவர் நோவாவை கப்பலுக்குள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, கர்த்தர் தான் கதவை அடைக்கிறாரு. ஆனா கப்பலை செய்தது நோவா. அதுக்கு கீழ்ப்புடிச்சது நோவா. அதுக்கு சகல விதமான காரியங்களை செய்தது நோவா. அதை இருக்க பலைகளை உருவாக்குனது நோவா. ஜன்னலை வைத்தது, வாசலை வைத்தது நோவா. ஆண்டவருடைய கிருபையால் பெரிய கப்பலை செய்த நோவாவுக்கு கதவை மூட தெரியாதா? கர்த்தர் கதவடைத்தார். ஆண்டவருடைய வேத வசனம், அவர் திறக்கும்படி போட்டவும் பூட்டுவதை திறக்கவும் ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. அப்போ தேவ பிள்ளைகளே, அவன் உன் மேல் வைத்த நுகத்தை அறுக்கும்படி தேவன் என்ன செய்றாரு? உன் ஜெபத்தை கேட்டு நீ போராடினிய, கண்ணீர் விட்டிய, கதறி கொண்டிருக்கிறியே. அதனால இன்று தேவனுடைய மகா பெரிய கிருபையால் அலங்கார வாசல் தேவாலயத்தின் மூலமாக எந்தெந்த காரியத்தை அவன் வைத்த நுகத்தடியோ அந்த நுகத்தடிகளை கர்த்தர் தாமே அறுக்கிறவராக இருக்கிறார். அவர் அறுத்து உன்னை சாட்சி சொல்ல தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனா நீயா போய் மாட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீயா போய் மாட்டீங்கன்னு என்னால விடுதலை ஆக முடியலன்னா ஆண்டவர் ஒண்ணும் பண்ண முடியாது. சிலர் தானா போய் மாட்டிப்பாங்க. வேத வசனம் சொல்லுவது போல சிலர் தானா போய் எதுல சிக்கி கொள்ளுவாங்க. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாஸ்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக தேவ சமூகத்துல,
மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கேளுங்க. தேவ சமூகத்துல கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை, பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டவிப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுகின்ற மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவர் நம்மோட இடைபடுகிற காலம். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, வாலிப மகனே, வாலிப மகளே, ஏதோ ஒரு காரியத்திலே கட்டப்பட்டு விடுதலையாக முடியாதபடி கூனி கூறுகிறாயா? ஐயா, நான் ஜெபிக்கிற மகள், ஐயா நான் ஜெபிக்கிற மகள், ஐயா ஜெபிக்கிற மகள், ஐயா ஜெபிக்கிற மகன், ஆண்டவரே இந்த கட்டில் இருந்து என்னால விடுதலையாக முடியலையே. ஐயா நான் ஊழியம் செய்யறான் ஆண்டவரே, ஆனாலும் எனக்குள்ளே சில காரியங்கள் கட்டப்பட்டு நான் ரகசிய காரியங்களை செய்கிறேன். ஐயா என்னால முடியலன்னு போராடுறியா? ஆண்டவர் சொல்லுங்க, தெய்வத்துடைய பிள்ளைகள் அவர் உண்மையில வைத்த இரக்கத்தினால் தேவனுடைய கிருபையினால் நீ வாழ்வடைய வேண்டும். உனக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்ததனால சொல்லுகிறார், உனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் சொல்லுகிறார். அவர் என்ன செய்யறார்? ஒரு ஜெபத்தை நீ ஏறெடுக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் தேவனுடைய, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று மெய்யாகவே என்றால் சத்தியமாகவே என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பூலோகம் கற்றவன் ஒருத்தன் இருக்கிறான், நுகத்தடி வைக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான். சீடர் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நம்ம நல்ல நிலத்துல நல்ல விதையத்தான விதைச்சோம், இதுல எப்படி களை வந்துச்சு? எப்படி களை வந்தது? நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தா தூங்குனேன், என் கனவுல எதுக்கு தேவையில்லாத கனவு வந்துச்சு? நான் நல்ல ஆராதனை பண்ணிட்டு திருவிருந்தெல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமா தானே வீட்டுக்கு போறேன், ஏன் என் வீட்டுக்காரன் வந்து என்ன வேதனைப்படுத்துறான்? ஏன் என் பிள்ளைங்களால எனக்கு பாடு கேட்கிறல்ல? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை கேளு. உன் வாழ்நாள் முழுவதும் மத்தேயு 18:18 உன் வாழ்நாள்ல சொல்லி ஜெபிக்கிற மகனா மகளா உன்னுடைய செந்தலை எழுதி வச்சுக்க, கர்த்தருடைய கிருபையினால. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஜெபிக்கும் போது மத்தேயு 18:18 படி, பூலோகத்துல எனக்கு விரோதமா போராடுற பொல்லாத ஆவியை கட்டுறேன், பரலோகத்துல கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடுற பொல்லாத ஆவிய இயேசு நாமத்துல இந்த பூமியில என்ன கட்டி வச்சிருக்கிற ஆவி கட்ட அவிழ்க்கிற, பரலோகத்துல கட்ட அவிழ்ப்பதாக. பரலோகத்திற்கு பொக்கிஷத்தை தேவன் உனக்கு தருவரா இயேசு நாமத்துல. இதோ இதோ அலங்கார வாசல் தேவாலயத்துக்கு விரோதமா இந்த பூமியில கட்டப்பட்ட கட்டு இயேசு நாமத்துல பரலோகத்துல கட்டாவை கட்ட வைப்பதா, பூமியில கட்ட வைப்பதா. இயேசு உனக்கு எனக்கு விரோதமா போராட்டத்தை கொடுத்து கட்டி வைக்கிற பொல்லாத ஆவி இயேசு நாமத்துல கட்ட அவிழ்க்கப்பட்டு பரலோகத்துல கட்ட உதவி செய்வாராக, உனக்கு கட்ட செய்வாராக. மத்தேயு 18:18 அவன் உண்மையில வைத்த நுகத்தடியே கர்த்தர் அறுத்து, நாகூம்ல சொன்னாரு. ஆண்டுடைய மகாபெரியர் 1:13 சொல்லுது போல, மத்தேயு 18:18 படி கர்த்தருடைய கிருபையினாலே இந்த சூட்சமைத்து வைத்த சத்துரு கர்த்தர் சந்திப்பாராக. வாசித்து பாருங்க, 18:19 வாசிங்க. அல்லாமலும் உங்களில 2 பேர் தங்க ஜெபம் பண்ண போற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில நீங்க ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்திற்கு என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்றேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவர். நன்றி 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 நன்றி. ஆவியானவர் நம்மோடு பலமா ஆசீர்வதிக்கிறார்.
ஒரு அலங்கார வாசல் தேவாலயத்திலே ஆவியானவர் பலமா சுவடு. வேத வசனத்தை பாத்தீங்களா? அப்போ ஒரு காரியத்தை மத்தேயு 18:18 படி ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். அது கம்பெனியா இருக்கலாம், உன் குடும்பமா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம், ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு தேவைக்காக இருக்கலாம், ஒரு சொத்துக்காக இருக்கலாம், ஒரு கடனுக்காக இருக்கலாம், ஒரு இடம் வாங்குறது விற்கிறது கொள்றது எல்லா காரியத்தை ஜெபிக்கிறேன். ஆனா ஒரு மனம் வேணும், ஒரு மனம் வேணும். 2 பேர் இந்த பூமியில ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற எந்த காரியத்தாயிலும் என்ன வேணும்? என்ன வேணும்? ஜெபம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எங்க ஒரு மனமோ அங்க கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, எங்க தேவ சமூகத்துல எங்க ஒரு மனம் அங்க விடுதலை. அப்ப என்னடா காரணம்னா, 1000 பேர் ஊழியக்காரன் ஜெபிச்சாலும் ஒத்தனுக்கும் அங்க ஒரு மனம் இல்லைன்னா ஒரு ஜெபம் கூட கேட்கப்படாது. பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படணும்னா இது இடையில ஒரு லிங்க் இருக்கு. ஆவியானோட மகாபெரிய கிருபையினால இறை தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார். இறை தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் மனித ரூபத்தில். இது எத்தனை பேருக்கு தெரியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஒரு மனம் இல்லைன்னா வீட்டுக்கு போனா சண்டை தான் வரும். 4 பேர் கூடி ஜெபிக்கிறீங்க, 5 பேர் கூடி ஜெபிக்கிறீங்க, 50 பேர் கூடி ஜெபிக்கிறீங்க. அதுல பக்கத்துல இருக்கிற ஆளு விலையேற பெற்ற ஆளா இருக்கணும். அப்ப என்னடான்னா, பக்கத்துல இருக்கிறாரு நீயும் 2 பேரும் ஒரு மனமா இருக்கணும். 2 பேர் ஒருமனப்பட்டு பூமிகளில், இந்த பூமியில எவைகளை கேட்கிறீர்களோ அது பரலோகத்திலே கேட்கப்படும். தேவசமா. அப்போ கசப்பு, வெறுப்பு, பொறாமை, எரிச்சல் ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் இருக்கலாமா? யோசித்து பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் இருக்கலாமா? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே தேவ கிருபையினால வாசி பார்த்தா, ஊழியக்காரன் சிறைச்சாலையில கட்டப்பட்டு இருக்கிறான், தொழு மரத்துல. சபையாரா ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்களாம். எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணும் போது இறை தூதன் வரான். சிறைச்சாலை கதவு இந்த கால கதவு போல இல்ல, அந்த கால கதவு பயங்கரமான கதவு, பூட்டு போட்டு சங்கிலி போட்டு பயங்கரமா இருக்குது. அதோட குறுக்க போற தாப்பாலே பார்த்தோம்னா நம்ம கை கணத்துக்கு மேல இருக்கும். கதவு தானா திறக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டிருப்பேனா உன் காரியம் ஜெயமாகும். ஒருமனப்பட்டிருப்பேனா உன் கணவன் மனைவி ஒருமனப்பட்டிருப்பேனா ஜெபம் கர்த்தருடைய கிருபை கேட்கப்படும். தேவனே, எங்கே நாமத்தால ஒன்றால 2 பேர் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்களோ அது பரலோகத்திலே கேட்கப்படும். தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்திலே. ஒரு மனம் இல்ல, வெறுமையா தான் இருக்கும். ஒரு மனம் இல்ல, வெறுமையா தான் இருக்கும். இன்னொரு விஷயம், ஆவியானவர் என்ன ஊன்றி எழுப்புகிறதற்காக வாசிங்க, 19 வாசிங்க. அல்லாமலும் உங்களில 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாக என்று உங்களுக்கு சொல்றேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவன் கொடுக்கிறதான ஒரு நல்ல ஆகாரம் என்னடன்னா, ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சமாதானம் இருக்கணும். பகை இருக்க கூடாது. பகை இருக்கிறவங்க கடவுளை கிருபைனால ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படாது. வேதம் சொல்லு. குடும்ப ஜெபம் எத்தனை பேர் வீட்டுல ஜெபிக்கிறது உண்டு. ஆனா எத்தனை பேர் குடும்பத்துல ஒரு மனதோடு ஜெபம் பண்றேன்னு யாருக்கும் தெரியாது. நான் டெய்லி குடும்ப ஜெபம் பண்றேன். ஒரு மனம் இருக்கா? கொண்டாட்டி புருஷனுக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கா? ஜெபம் பண்றதுல இல்ல. ஜெபம் பண்ண ஒரு மனம் இல்லைன்னா ஜெபம் வேஸ்டப்பா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வாசித்து பாருங்க. 20 வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ
அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவன் எப்படி விட உயிர் உள்ள தெய்வம், சர்வேஸ்வரன், சர்வவல்லம் உள்ள தெய்வம், 7 கண்ணுடையவரு. மேல என்ன சொன்னாரு? 2 பேருக்கு ஒரு மனம் வேணும்னாரு. கீழே என்ன சொல்றாரு? 3 பேரு எங்க இருக்கிறீங்களோ, ஒரு மனம் வேணும்னா 2 பேரு, ஆண்டவரை வரணும்னா 3 பேரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படணும்னா 2 பேர் ஒருமனப்படணும். எங்கே? என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர். அப்படின்னா மூணாவது ஆள் யாரு? மூணாவது ஆள் யாரு? உன் சொந்தம் கிடையாது, உன் ரத்தம் கிடையாது. ஆனா ஆண்டோடைய கிருபைனால, ஆண்டோடைய ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை. மூணாவது ஆளு நீ, உன் கணவன், இல்ல நீ உன் அக்கா, நீ உன் சொந்தம், உன் ரத்த சம்பந்தப்பட்டவர் 2 பேரு, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க இன்னொருத்தரு, 3 பேரு ஒருமனப்படும் போது, அப்போ வெளியாளோடும் நீயும் ஒருமனப்பட்டாதான் கடவுள் வருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் பேச மாட்டேன், உள்ள ஒண்ணு வச்சுக்கின்னு முகம் மட்டும் சிரிச்சுக்கின்னு தோத்துறேன்னா வேஸ்ட், வேஸ்ட். ஜெபம் கேட்கப்படாது. 4 அவர் ஜெபம் பண்ற, உபாசம் போட்ட வேஸ்ட். இதை செஞ்சு அதை செஞ்ச, கடை வாங்கி இதை பண்ணி அதை பண்ணி, இதை செஞ்சு அதை செஞ்ச, சாப்பாடு செஞ்ச, பழைய செஞ்ச, பிரியாணி செஞ்ச, மட்டன் பிரியாணி, வேஸ்ட், வேஸ்ட். பலன் இல்ல. வயிறு நிறைஞ்சது, மனசு நிறையல. தேவ கிருபைனால உன்னுடைய பொருத்தனை நிறைவேறி போச்சு, ஆனா அவரு அதை அங்கீகரிக்கல. தேவனுடைய மகாபரிய கிருபைனாலே அங்கே தேவன் என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கையில தேவனுடைய கிருபைனால உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு முதல் படி ஜெபம். அந்த ஜெபத்துல தேவ கிருபைனால ஒரு மனம் இருக்கணும். அங்க ஒரு மனம் இருந்தாதான் விடுதலை கிடைக்கும். அன்பு தேவப்பள்ளியில அவன் வைத்த கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடணும்னா, மத்திய சுவிசேஷம் 18:18 படி கடவுளுடைய கிருபைனாலும் 18:19-20 படி தேவனுடைய வாழ்க்கையில நீ அவர் சொல்லு கீழ்ப்படியும் போதுதான் ஜெபம் கேட்கப்படும். அவன் வைத்த கட்டு, அவன் வைத்த நுகத்தடி எதுவானா இருக்கலாம், ஆனா சோர்ந்து போக கூடாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாகத அன்பு தேவனுடைய பிள்ளை. வாசுவாங்க மத்தேயு 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தா நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும்னா உனக்கு சொல்றேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மகாபெரிய கிருபைனால இது ஊழியக்காரனுக்குள்ள சாப்டர், விசுவாசிக்குள்ள சாப்டர். கடவுளுடைய கிருபையில 18, 19, 20, 21, 22 ஊழியக்காரனை பத்தி தேவன் பேசுறார். ஊழியக்காரன் என்ன பண்ணணுமா? மன்னிக்கணும். 7 முறைவா? இல்ல, 7, 70 முறை. ஆனா கடவுளுடைய கிருபையில இன்னைக்கு ஊழியக்காரன் பேரை வச்சுக்கணும் பண்றான் பாருங்க, அநியாயம், குறும்பு. ஐயோ யோ யோ யோ. ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு ஜுபா போட்டுக்கணும் பண்ணாம பாருங்க. ஒரு சில இடத்துல கத்தி எத்துன்னு சண்டை போடுறாங்க, கத்தி எத்துன்னு சண்டை போடுறான், ஊட்டுக்கட்டை எத்துன்னு சண்டை போடுறான். ரொம்ப பவியமான சபைன்னு சொல்லி ரொம்பவும் அதிகமா சத்தம் போட்டு ஜபிக்காத சில சபையில பாத்தீங்கன்னா அங்கி போட்டுக்கின்னு எடுத்து நல்லா மச்சு கட்டுக்கின்னு சண்டை போடுறான். கேட்டா ஊழியக்காரனா, மன்னிக்கிறவனா? அப்ப அவ்வளவு நாளா போலியான வேஷம் போட்டு இருந்திருக்கிறான். போலீஸ் ஒருத்தங்க உள்ள சபைக்குள்ள சண்டை போடுறான், மால்றானுங்க, அப்படியே அங்கேயே பிடிச்சுன்னு உழுக்குறான், குத்துறான், சத்துறான், பயங்கரமா பண்றான். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? 7, 70 முறை மன்னி. மன்னிச்சிட்டீங்கன்னா பெரிய சண்டை இருக்காது. என் சகோதரன் ஒரு நாளுக்கு என்ன எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மாத்திரமா? 7, 70 முறை. 7 70 பெருக்கி பாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மன்னிக்காம நீ திருவிருந்து எடுத்தனா வேஸ்ட்.
மன்னிக்காம நீ பேசாம இருந்தனா வேஸ்ட். நீ கடவுளுடைய கிருபையால எதை செய்தாலும் வேஸ்ட். தேவ சமூகத்துல என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை மன்னிக்கிற குணம் வேணும். என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என உண்டாக்குனவரும் உருவாக்குனவருமான கர்த்தர் என்னோடு இருந்து நான் கடந்து வந்த பாதைகளை கண்ணோக்கும் போது என் கண்கள் குளமாகும், என் இருதய துடிப்பு வேகமாகும். ஆனாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். கர்த்தருடைய மகாபெரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மன்னிக்கிறியா? ஊழியக்காரன்னு பேரை வச்சுக்கின்னு என்ன பண்றான் தெரியுமா? அந்த கால பாட்டுக்கும் இந்த கால பாட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். இந்த காலம் பாட்டு ஃபுல்லா அவன் பேரும் புகழும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கிடார் ஒண்ணு வச்சுக்கிறான். அவன் பண்ற அநியாயம் பண ஆசை, பயங்கரமான பண ஆசைனால தேவனுடைய கிருபையினால தேவனை அவமானப்படுத்துகிறார்கள். அந்த கால பாட்டு பாடுங்க தேவ கிருபையினால, அதுல கிருபை இருக்கும். இந்த கால பாட்டு பாடுங்களேன், ஒன்னும் புரியாது. பேரு பிரஸ்தாபம், தேவனுக்கு மகிமை. ஊழியன்ற பேர்ல நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமா? பேரை சம்பாதிக்க, பெருமையை சம்பாதிக்க வந்திருக்க. கர்த்தர் உன்னை அழைச்சாரா? அன்னைக்கு பாக்குற தேவ கிருபையினால ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி நல்லா உள்ள ஒலேன்னு போட்டுக்கின்னு கத்தி எடுக்கிறாங்க. டாடா சுமால இருந்து ஊழியக்காரன் வேட்டி மடிச்சு கட்டிக்கின்னு ஊத்து கட்டி ஏத்துன்னு வரான். அதுவும் ஒரு சபை பிரதிஷ்டைக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஊழியக்காரனா? 7 முறை மன்னின்னு அன்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. ஆனா சிலர் பாத்தீங்கன்னா அவங்களதான் போட்டு அப்படியே காணிக்கைய வாரி 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 கொடுப்பானுங்க. சண்டை போறவன், கொலை செய்யறவன், அப்படி பண்றவன் வாரி வாரி கொடுப்பான். நம்ம சபைக்காக போராடுறோம். ஒரு சர்ச்சு சொந்தமா இல்லைன்னு போராடி கொண்டு சபை சத்தியம் போது தேவ சமூகத்துல அநேக ஆத்துமா உட்கார்ந்து ஆராதிக்கல. மழை வந்தா ஒழுகுது, பயங்கர போராட்டம், எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறான். இங்கெல்லாம் கடவுளுடைய கிருபையினால ஆண்டவர் இல்ல. அங்க கத்தியத்துல வெட்ட போறான் பாரு, அவனுக்கு எழுதுறான் செக்கு. இந்தா 5 கோடி உனக்கு, இந்தா உனக்கு 4 கோடி உனக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாதாக. வாசிங்க, கடைசியா தேவ சமூகத்துல கடந்து போகலாம். நாகும் எழுதின புஸ்தகம் தான். தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நாகும் 1:15 வாசித்து கடந்து போகலாம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகையை ஆசாரி, உன் பொருத்துகணைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியிலே கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வேத வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம முடிக்கலாம். சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, யூதாவே என்றால் துதிக்கிற மனிதனே, ஜெபிக்கிற மனிதனே அன்று சொல்றாரு. உன் பண்டிகைகளை ஆசாரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியில் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கிறான். அப்படின்னா இப்போ ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய தேவன் பேசுறாரு. எப்படின்னா, நீ கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய, ஆனா நீ செய்ய மாட்டேன்ற. ரட்சிக்கப்பட்ட காலத்துக்கு முன்னால என்ன பண்ண? பூ ஊத்தன, கஞ்சி ஊத்தன, பிரியாணி போட்ட, லெமன் சாதம், தயிர் சாதம், முள்ளங்கி சாதம், முருங்காய் சாதம் எல்லாம் போட்ட. அதுக்கு தனித்தனி பாத்திரம். இது திருநாக்கு மாத்திரம் செய்யற பாத்திரம். அப்படி வச்ச இது, இந்த துணி அந்த திருநாக்கு மாத்திரம் கட்டுற துணி. அது இது பண்ணக்கூடாது. அதுக்கு தனி பை, அதுக்கு தனி பொட்டி. இப்ப என்னாச்சு? அன்னைக்கு உழுந்து உழுந்து பக்தியை வெளிப்படுத்தின. ஆனா இன்னைக்கு தேவன் உன்னை ரட்சிக்கப்பட்டாரு. கடவுளுடைய கிருபையினால இன்னைக்கு அவருக்கு செய்ய வேண்டியது செய்றியா? உன் பக்தி என்னாச்சு? உன் பக்தி என்னாச்சு? எங்க போச்சு?
உன் பொருத்தனைகளை செய். துஷ்டன் இனி உன் வழியில் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தருடைய கிருபை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியானவர் ஆவியானவர் தேவனுடைய எல்லா முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். தேவன் உன்னோடு இடைப்பட்டு இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். அவன் வைத்த நுகத்தடியை கர்த்தர் அறுத்து போடுவாராக. மத்தேயு சுவிசேஷம் 18:18 படி தேவனுடைய மகா பெரிய கிருபைனா, நாகும் 1:15 படி தேவனுடைய கிருபைனா, மத்தேயு சுவிசேஷம் கடவுளுடைய கிருபைனா 18ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 படி தேவனுடைய கிருபைனா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா? எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் ஒருமனப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே தேவன் சபையிலே சமூகத்திலே ஜெபம் கேட்க. நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மாத்திரமா? 70 முறை மாத்திரம் தேவ சமூகத்திலே சத்தியத்தை கேட்கிறவனே, சத்தியத்தை கேட்கிற பிள்ளையே, தேவனுடைய மகாபெரிய கிருபைனால ஒரு மனம் இருக்குதா? வீட்டு கூட்டம், வீட்டு சபை, வீட்டு குடும்ப ஜெபம் ஒரு மனம் இருக்குதா? உன் ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கிற? தேவ சமூகத்துல உன் பொருத்தனைகளை தேவனுக்கு செலுத்து. அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில் உண்மையில் இறக்க வைத்த தேவன் பேசுகிறார். விட வேண்டியது விடு, பெற வேண்டியது பிடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல பிதா, இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கெட்ட சத்தியத்தின்படி தேவன் அற்புத இந்த யூடியூப் சேனல் மூலமாய் கர்த்தாவை ஆண்டவரே, எங்க இந்த எத்தனை நாடுகள், எத்தனை உலகம் முழுவதும் கர்த்தாவை ஆண்டவரை கொண்டு போய் அநேகருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் அறுக்கும்படி, கண்ணீர் துடைக்கும்படி, வேதனை சோதனை பாடு எல்லாம் மாறும்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மத்தேயு 12:12 படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி பாதபடியிலே ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதி, துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவர் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியனுக்கு என்றும் சதா காலங்களில் அடியோடு சகல வருஷம் கர்த்தர் விளையாடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை அபரிவிதமாக ஆசீர்வதித்து பெரிய சாட்சிகளை சொல்ல உதவி செய்வாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்வு.